ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டிகை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் வீட்டின் சமையல் மெனுவாக மாறும். 500 கிராம் உருளைக்கிழங்க தோல் நீக்கி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஃபிங்கர் சைஸில் கட் பண்ணதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி இல்லாமல் உணர வச்சு இந்தமாரி அகலமான பாத்திரத்தில் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து இந்தமாரி நல்லா குலுக்கி விட்டுடலாம். கை போட்டு கிளற வேண்டாம். உருளைக்கிழங்கில் தண்ணி இல்லாமல் உணர விட்டு தான் எடுத்திருக்கோம். அதனால் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து இந்தமாரி நல்லா குலுக்கி விட்டாலே உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா கலந்து வந்துடும். பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், திட்டு திட்டாக இல்லாமல் நல்லா கலந்து வந்திருக்கு பாருங்கள். அடுப்பை ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் தேவைக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் உருளைக்கிழங்க அதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் பொரித்து எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து 1 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்தமாரி நல்லா கலந்து விட்டுருங்க. அப்படின்னா ஒன்று போல் பொரிஞ்சு வரும். உருளைக்கிழங்க அப்பப்போ லைட்டாக கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்ல ப்ரௌன் நிறத்துக்கு வர வரைக்கும் வேக விடணும். நல்ல ப்ரௌன் நிறத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நல்லா சலசலப்பாக பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் இந்தமாரி பொரித்து எடுத்தாச்சு. பொரித்து எடுத்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரையை அகலமான பாத்திரத்தில் மாற்றிடலாம். தேவைக்கு பொடி உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா குலுக்கி விட்டுறலாம். இந்தமாரி அகலமான பாத்திரம்னா இந்தமாரி குலுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். உப்பு சேர்த்து நல்லா குலுக்கி விட்டதுக்கப்புறம் அதே அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்து இந்தமாரி நல்லா குலுக்கி விட்டுறலாம். நமக்கு குலுக்கும் போதே மிளகாக இருக்கட்டும் உப்பாக இருக்கட்டும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரையில் நல்லா கலந்துரும். நல்லா குலுக்கி விட்டதுக்கப்புறம் பாத்திரத்தில் மாற்றிட்டேன். மிளகு சேர்த்து சாப்பிட்டாலுமே ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது உப்பு போட்டு கலந்து எடுத்திருக்கேன். இதில் ப்ளேன் உப்பு மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. தேவைன்னா சாஸ் சேர்த்துக்கோங்க. சாஸ் தொட்டு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளேனாக உப்பு போட்டும் மிளகு போட்டும் 2 விதமாக பண்ணியிருக்கேன். உங்கள் குழந்தைங்களுக்கு எது பிடிக்குமோ அதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சிட்டிகை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.